மச்சான் இந்த பப்ல தான் வந்துட்டு ஆக்சுவலி அந்த ட்ரக்ஸ் எல்லாமே சப்ளை ஆகுது இங்க இருந்து தான். ஸோ இதோட மெயின் சோர்ஸ் இதுதான் அப்படின்றது என்னோட இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் படி வந்திருக்குடா அப்படின்னானே. சரி ஓகே நம்ம அந்த பப்புக்கு போய் ஆகணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஹீரோயினி சார் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லலாமா சொல்லுங்க. இந்த பப் ஒன்லி யங்ஸ்டர்ஸ்க்கான பப் சார், ஏஜ்டு பர்சன்ஸ் யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு 7 மணிக்கு மேல தான் இதை ஓப்பனே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட விடிய விடிய எல்லா விஷயமும் நடக்கும் சார் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி 3 பேரும் பிளான் பண்ணி உள்ள போலான்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினி ஆல்ரெடி மேக்கப்லாம் போட்டுருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ வந்து வெளியே நிக்கிறாரு பேக்கப்காக. இப்போ ஹீரோயினி ஏஜ்டு பர்சன் அவங்க வந்து ஒரு 60 வயசு கிளவி எப்படி உள்ள அலோவ் பண்ணாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. சோ அங்க இருக்கிற மேனேஜர் ஒருத்தர் தான் வந்து பார்த்துட்டு மேடம் ஒரு நிமிஷம் இருங்க நீங்க உங்க கிளான்ஸ் கழட்டுங்க அப்படின்னே. அவங்க யார் என்னவா அப்படின்னே, மேடம் என்ன உங்க பையனை தேடி வந்தீங்களா, உங்க பையன் எல்லாம் இங்க இருக்க வாய்ப்பு இல்ல, நீங்க உங்க குழந்தைகளை வேற எங்கேயாவது போய் தேடுங்க அப்படின்னு நக்கல் அடிச்சோன்னே, டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒரு யங் லேடிப்பா அப்படின்னா யார் நீ அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினை இப்பதான் எனக்கான நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு டக்குன்னு அவங்க எங்க மாறணும்னு எந்திரிச்சு யாரோ பத்திரா கீழே தள்ளி விட்ட நீ. மேடம் நான் உங்களை தள்ளி விடல, நீ என்ன தள்ளி விட்ட, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சாரி மேடம் அவங்கள வந்து முதல்ல உள்ள கூட்டு போங்க அப்படின்னு ராஜ மரியாதை கூட்டு போறாங்க. ஹீரோவும் பாக்குறாரு என்னடா இது இவ்வளவு ராஜ மரியாதையோட. ஹீரோட ஃப்ரெண்டு வேமா உள்ள போனா சார் நீங்களா அலௌட் இல்லையா, நான் எங்க தாண்டா அதெல்லாம் இல்ல வாயார் தூக்கி வெளியே போட்டுறாங்க, ஒரே அசிங்கமா போச்சு குமாரி அப்படின்ற மாதிரி அவர் இருக்காப்ல.